அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டார் டெஸ்ட் பேட்ச்னுடைய 9th டெஸ்டினுடைய சிலபஸ் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு தேர்வுகளுமே எக்ஸாமுக்கான முக்கியமான ஒரு சாப்டர் அமைஞ்சிருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். தமிழ் புத்தகத்துல என்ன பார்க்க போறோம்னா, 8th 3ஆம் பருவம் பார்க்க போறோம். சரியா? 8th 3ஆம் பருவத்துல நம்மளுடைய சிலபஸ் பர் சிலபஸ் இலக்கணங்கள் பற்றியும் பிளஸ் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பல பொருள் தரும் ஒரு சொல். ஓகேவா? பல பொருள் தரும் ஒரு சொல் அந்த டாபிக். பல்துறை சார்ந்த கலை சொற்கள். ஓகேவா? வேற வேற டிபார்ட்மெண்ட் சயின்ஸ், மருத்துவத்துறை, அலுவலகம் சார்ந்த விஷயங்கள், இது போன்ற துறைகள் சார்ந்து இருக்கக்கூடிய கலை சொற்கள். ஓகேவா? கலை சொற்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள். பொதுத்தமிழ் என்ன பார்க்க போறோம்னா அறநூல் தொடர்பான செய்திகள் என்னன்னா முக்கியமான டாபிக்ஸ் நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400. ஓகேவா? சோ இந்த விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து திருக்குறள். சோ திருக்குறளை பார்த்தோம் அப்படின்னா விருந்தோம்பல் மற்றும் அரண் வலியுறுத்தல். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 100 கேள்வி வரும். சரியா? 100 கேள்வி வரும். ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு. நிறைய ரிப்பீட் கொஸ்டின்ஸ் வரக்கூடியது. சரி, நீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா இதற்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களை வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்க படிச்சுடுங்க. பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு தனியா பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. யாருன்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஜிகே பார்க்கலாம். ஸோ ஜிகேல பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸ் பார்த்தீங்க, நம்மளோட டெஸ்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். ஓகேவா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்களோ அதன் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு டாபிக்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும், கொஸ்டின்ஸும் அமைஞ்சிருக்கும். பாலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கூட்டாட்சி 12th புக்கு, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு 12th புக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா இதெல்லாம். ஓகேவா? நல்லா தெளிவா படிங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்த்தும் போது தமிழ்நாடு பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸ், தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பு 10th புக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 6 பார்த்தோம் அப்படின்னா தேசிய காந்திய காலகட்டம். சரியா? இது 10th புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாடம். ஓகேவா? இதுதான் 9th டெஸ்டினுடைய சிலபஸ். யாராவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. 9894178022 இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் நீங்க ஒரு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் சொல்லிட்டு போட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. அதற்கான அட்மிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சரியா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.